ஹலோ பட்டோஸ்! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசென்ட்டா வெளியான ஒரு வித்தியாசமான சைக்கோ த்ரில்லர் மூவி தான் "சாரி". இந்த படத்தோட டைட்டில் "சாரியா" இல்ல "சாரியாங்கிறது" இந்த படத்தோட முடிவுல நீங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் Instagramல பொண்ணுங்க ரீல்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் பயப்பட தான் வேணும். ரீல்ஸே போட்டாலும் எவனாவது ஒருத்தன் அங்கேயும் இங்கேயும் தெரியாதவரைய மெசேஜ் பண்ணி கூப்பிட்டியான்னா சத்தியமா போவே மாட்டாய்ங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு அருமையான த்ரில்லர் படம். இந்த படத்துல நடிச்ச ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்ல ஃபியூச்சர் இருக்குங்க. இந்த படத்தோட ஹீரோ உண்மையிலே ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் ஒரு சைக்கோன்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ ரொம்ப அழகா குடுத்திருக்காரு. உண்மையிலே நான் யாரையுமே இந்த அளவுக்கு பாராட்ட மாட்டேன். எனக்கு அவனோட ஆக்டிங் அந்த அளவுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அதே மாரி இந்த படத்தோட ஹீரோயின் என்னப்பா அவ்வளோ சூப்பரா நடிச்சிருந்தாங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்பவே தாராள மனசு உள்ளவங்க அப்படிங்கிறது இந்த படத்துல அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக அதனால அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு. நண்பா, உங்களுக்கும் இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே பேண்ட் சட்டை போட்ட ஒரு பொண்ணு அவங்க ரூம் ஃபுல்லாக பார்க்குறாங்க. அழகழகா புடவை கட்டின அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு பீரோலுக்குள்ளே இருக்க எல்லா புடவையும் மொத்தமாக ரோட்டில் போட்டு கொளுத்துறாங்க. அப்படியே நம்மளுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடின்னு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சோசியல் மெசேஜ் ஒன்று டேரக்டர் சொல்கிறாரு. இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரி தெரியாத நண்பர்கள் அவங்கள பத்தி, அவங்களோட கேரக்டர பத்தி தெரியாம பழகுறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து தான் இந்த படத்தோட கதை அப்படின்னு. நம்ம ஹீரோ கிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபரு அங்கருந்து நேச்சர்ஸ மட்டும் தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது, தூரத்துல பார்க்குறாரு. எல்லாருமே மாடர்ன் ட்ரெஸ்ல இருக்கும்போது, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் புடவை கட்டியிருக்கத பார்த்தோனே, அந்த கேமரா லென்ஸ் மூலியமா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, அந்த பொண்ணோட அழக பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிடுறாரு. அவங்க சாரி கட்டியிருக்க ஸ்டைலோ, அந்த சாரில அவங்க அவ்வளோ செக்ஸியா தெரிஞ்ச உடனே, இவர் அறியாம அப்படியே கன்டினியூஸா கையெல்லாம் நடுங்குது. ஃபோட்டோ கன்டினியூஸா கிளிக் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையுமேவும். இவர் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறதுனால, வேக வேகமா அங்க ஓடி போய் கிட்டக்க போய் பார்த்தா, அவங்க அங்கிட்டு இங்கிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. இவரு அவங்கள மறைஞ்சு நின்னு வரிசையா ஃபோட்டோவா எடுத்துட்டு இருக்காரு. அவங்கள பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போலான்னு பார்த்தா, அவங்க கார்ல ஏறி டக்குன்னு கிளம்பிடுறாங்க. ஆனா இவரோட வண்டி ஸ்டார்ட் ஆகாததுனால அவங்கள மிஸ் பண்ணிடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அந்த எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே அப்படியே போட்டு பார்த்தா, இவரு ஒரு மாரி டெம்ப்ட் ஆயிட்டு சைக்கோவா நம்மளுக்கு பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு எங்கேயாவது கிடைச்சிட மாட்டாளான்னு அங்க இங்கேயும் தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எதிர்பாராம இன்னொரு பொண்ணு பின்னாடி வண்டியில போறத பார்த்துட்டு, இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணோட பீடியும் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பொண்ணோட பேரு ஆராத்யா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஆராத்யா கோவமா வீட்டுக்குள்ள போனோனே அவங்க அம்மாவ கேட்குறாங்க, "எம்மா, உன் மகன் எங்கம்மான்னா?" "ஏய், உன் அண்ணன் எங்கன்னு கேட்க மாட்டியா? மாடியில இருப்பான் போய் பாருன்னா." நம்ம ஆராத்யாவோட அண்ணன் பேரு ராஜு. அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. நம்ம ராஜு பார்த்தீங்கன்னா, செல்லமா டைகர்னு ஒரு டாக வளர்த்துட்டு இருக்காரு. மாடியில நம்ம ஆராத்யா வந்தோனே கண்ட மாணிக்க திட்டுறாங்க. "நீ எதுக்கு அவன போட்டு அடிச்சு மண்டைய உடைச்சேன்னு சொல்லி சொன்னா?" "ஏய், உன்ன எத்தன தடவ சொல்லியிருக்கேன். இந்த மாரி டான்ஸ் ஆடி செஞ்சு நீ ரீல்ஸ் போடாதன்னு சொல்லிட்டு, ரீல்ஸ் போட்டு அசிங்கமா கமெண்ட் பண்ணா, நான் அடிக்க தான் செய்வேனா?" என்னைய மாரி நெறைய பொண்ணுங்க ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்குமே இந்த மாரி அசிங்கமா கமெண்ட் வரதான் செய்யும். அதுக்காக எனக்கு புடிச்சத நான் செய்யாம இருக்க முடியாதுன்னா, அங்க பக்கத்துல இருக்க அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு, "அவைங்க எல்லாருக்கும் உன்னைய மாரி அண்ணன் இல்லங்கிறது துரதிர்ஷ்டம்ன்னு சொன்னா, நீ வாய மூடு. அந்த மிருகத்துக்கு உனக்கு வித்தியாசமே கிடையாதுன்னா." நம்ம ராஜ் டென்ஷன் ஆயி கத்துறாரு. "மரியாதையா சொல்றேன். நீ ரீல்ஸ் போடுறத நிப்பாட்டிரு. இல்லையா உன்னைய பத்தி எவனாவது தப்பாவோ, அசிங்கமாவோ கமெண்ட் பண்ணா, நான் அவன அடிச்சு மண்டைய உடைக்க தான் செய்வேன்." கீழ வந்து அவங்க அம்மாட்ட சொல்றாங்க, "ஏம்மா இன்னைக்கு உன் மகன் என்ன பண்ணான்னு சொல்லி தெரியுமாண்ணா?" "தெரியும்டி. உன்னைய தப்பா கமெண்ட் பண்ணா அப்புறம் அடிக்காம இருப்பானா அண்ணனா இருந்துட்டுன்னா, ஏம்மா இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஆராத்யா அப்பா வந்துடுறாரு. வந்துட்டு அவங்க ஆராத்யாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு, "எம்மா, இந்த மாரி தப்பான கமெண்ட்ஸ் வர்றது இந்த ஜெனரேஷன்ல இல்ல. நம்ம ஜெனரேஷன்லயும் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்லயும் இருந்துச்சு. அதுக்காகலாம் பொண்ணுங்க ஒதுங்கிலாம் போக முடியாது. அவளுக்கு பிடிச்சத செய்றா." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சப்போர்ட் பண்றாரு. நம்ம கிட்டு பார்த்தீங்கன்னா, ஆராத்யாங்கிற பேர கேட்டுட்டு, அந்த பேர எப்படியாவது Instagramல கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு, ஃபுல்லாவே Facebook, Instagramலாம் தேடி பார்த்தோம்னா, அதுலருந்து இவங்களோட ப்ரொஃபைல கண்டுபிடிச்சு எடுத்தா, நான் சொன்ன மாரி ரொம்பவே தாராள மனசா அவங்க டான்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இவர் கனவு உலகத்துல அவங்களோட பாட்டு பாடியே மிதக்குறாரு. அவங்களோட ஃபோட்டோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா இவரு கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. "இந்த ஃபோட்டோ ஹாட்டா இருக்கு. இந்த ஃபோட்டோ அழகா இருக்கு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர். எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாடியில உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. "ஏய், நேத்து நைட்லேருந்து பார்த்தேன்னா, விடாம கிட்டுங்கிற பையன் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான்டி. எல்லா ஃபோட்டோக்கும் ஹார்டின் போட்டுட்டு, எல்லா ஃபோட்டோலயும் கமெண்ட் பண்ணியிருக்கான். அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர். எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்கன்னு சொல்லி கேட்கறான்னு" சொன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மாடி பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க. இவர் அங்கருந்து கரெக்ட்டா கேமரா லென்ஸ்ல ஜூம் பண்ணி இவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்ட்டா அங்க ராஜ் தம் அடிக்கிறதுக்கு மாடியில வந்தா, டக்குன்னு அவர் எதிர்பாராம அந்த கட்டடத்த திரும்பி பார்த்தா, நம்ம கிட்டு கட்டடத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு.
இவர் தூரத்துலேருந்து அவங்கள எல்லா போஸ்லையும் கண்டினியூஸாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி ஓகேடி வில் திங்க் அபவுட் இட்டுன்னு போட்டு அவனுக்கு ரிப்ளை அனுப்புன்னு ரிப்ளை அனுப்பிடுறாங்க. அதை பார்த்தேன்னு ஓகே ரைட்டு மீன் புழுவை கடிச்சிருச்சு. அதே மாதிரி அடுத்தவங்க மாலுக்கு போகிறாங்க. எங்கே போனாலும் இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவர் ஒரு நாளாக அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நேராக வேணும்னே வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்க அம்மா யார்ப்பா நீ என்னப்பா விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா கரெக்டாக பின்னாடி வந்தவர் என்னப்பா இன்டர்நெட் ரிப்பேர் பார்க்க வந்தியானா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம்னா ஆராத்தியா வீட்டுக்குள்ளே இல்லை. மாடியில் போய் இன்டர்நெட்டை சரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அது ஆராத்தியா ரூம் அங்கே இருக்க நம்மளுக்கு ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆனவர் அங்கே இருக்க அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. அவங்களோட இன்னர்ஸ் ட்ரெஸ் எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. இவர் ஃபோட்டோவை பார்த்துட்டே டெம்ட் ஆனவர் இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன ஆவாருன்னு தெரியாதா, அவ்வளவுதான் மறுபடியும் அவங்க தாராள மனசோட ஒரு டான்ஸு. இவர் இங்கே வீட்டுக்கு வந்தோன்னே இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படியாவது அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஆகணும்னு கண்டினியூஸாக மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காரு. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, என்னோட ஃபோன் நம்பர் இதுதான், அட்லீஸ்ட் எனக்கு ஒரு காலாவது பண்ணி பேச, உன்கிட்ட பேசணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருந்தோம்னா சரி ஓகே நாளைக்கு 10 மணிக்கு இந்த கெஃபேக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் அனுப்பிடுறாங்க. மறுநாள் அந்த கெஃபேல வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஆராத்யா வந்த உடனே இவர் ஒரு மாதிரி அவங்கள்ட்ட பேசவே முடியாமல் திணறாரு. இவர் சொல்ல வராரு. டக்குன்னு அவங்க ஸ்டாப் பண்ணிட்டு என்ன நீங்கள் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டையுமே பேசினது கிடையாது, முத நான் உங்கள்கிட்ட தான் பேசுகிறேன், அதனால தான் எனக்கு வாயில் வார்த்தையே வரல, அதைத்தானே சொல்ல போகிறீங்க. நான் இதே மாதிரியே டெய்லிக்கும் 1000 பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா இவர் எனக்கு எனக்கு பேச முடியலை செய்ய முடியலை நான் ஒரு மாதிரி பதறனா நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட கையை பிடிச்சிடுறாங்க. அவரோட கையை பிடிச்சிட்டு உங்கள் பல்ஸ் ரொம்ப வேகமாக துடிக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் கனவுலகத்தில் அவங்கள அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம ஆராத்தியை கேட்குறாங்க, ஆமாம் என்னையே ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு, ஏன் வேறு எந்த மாடலுமே உங்களுக்கு கிடைக்கலையானா? இல்லைங்க நான் இது வரைக்கும் மனுஷங்களே ஃபோட்டோ எடுத்ததில்ல, மனுஷங்களை ஃபோட்டோ எடுக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் மட்டும்தான் ஃபோட்டோ எடுப்பேன், முதல் தடவை உங்கள் கூட தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஆராத்தியாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தேன், சரி வையி அப்படின்னு வச்சா இவர் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறாரு. என்னது எங்கள் அண்ணன் ராஜ், நான் இங்கே வெளியே வந்திருக்கேன்னே உடனே அவன் வீட்டுக்கு கிளம்பி வர சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சாரி நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் அன்றைக்கி நைட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. சேம் பிளேஸ் சேம் டைம் நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினோம்னா மறுநாள் அதே இடத்துல அவங்க மீட் பண்ண போகும்போது அங்கே ஒரு பையன் இவங்களை வேணும்னே இடிச்சுட்டு இவங்க குனிஞ்சு அந்த ஃபோன் எடுத்து கொடுக்குறப்ப இவங்களை அப்படியே ஒரு மார்க்கமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். இங்கே உட்காந்து கிட்டு பேசிகிட்டு இருந்தாலும் அவன் இங்கேருந்து நம்ம ஆராத்யாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு கிட்டு டென்ஷன் ஆகிறாரு. சரி ஆராத்யா நம்ம கிளம்புவோம், நீங்கள் கீழே இருங்க நான் இந்த வர்றேன்னு சொல்லிட்டு அவன் மேலே சூடாக இருக்க காஃபி எடுத்து கொண்டு போய் மூஞ்சிலே ஊற்றிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இவங்க 2 பேரும் ஃபோட்டோ ஷூட்டுக்காக தேவையான ட்ரெஸ்ஸு புடவை எல்லாமே எடுக்கிறாங்க. ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஒன் சைடு மட்டும்தான் அவங்க கவர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் அதையுமே இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம ஆராத்யா மாற்றி மாற்றி பண்ணுறாங்க. கிட்டு வேணும்னா நீ ஏன் வந்து சரி பண்ணு கிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் நம்ம கிட்டு புடவையை தொட்டு சரி பண்ணோம்னா இவர் அவ்வளோதான் வேற லெவலில் போய்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு மறுநாள் கரெக்டாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே இவங்க நடந்து திரும்பி போகும்போது பின்னாடி இருக்கிறதே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம்னா அவங்க அண்ணன் ராஜ் அங்கே வந்துட்டு ஏய் என்னடா பண்ணுற செய்கிறேன்னு கேட்டால் ஏய் ராஜ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன் இந்த ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்க செய்யுதுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு கிளம்பலான்னா நம்ம ராஜ் முன்னாடி இவர் புடவையை அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு ராஜ் டென்ஷன் ஆகி அவனை அட்டிக்க போயிட்டு மரியாதையாக சொல்கிறேன், இனிமே என் தங்கச்சி பின்னாடி வராத, அவள் பின்னாடி வந்தேன்னு சொல்லி தெரிஞ்சு உன் மண்டையை உடச்சிட வேண்டாம்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கே தங்கச்சியை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. அவ்வளவுதான் நம்ம கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு எப்பயும் போல தனியாக பேசிட்டு இருக்காரு செய்கிறாரு. அவன் எதுக்கு குறுக்கால வந்தான், அவனால தான் எல்லா பிரச்சனையும், அவன் நம்மளுக்கு இடைஞ்சலா வரக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே எமோஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆராத்யா ஒரு சர்க்கஸ்க்கு சுற்றி போயிட்டு இருந்தோம்னா கரெக்டாக ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து இவங்களுக்கு கண்டினியூஸாக இவங்களோட ஃபோட்டோவை நம்மளுக்கு தெரியாமல் எடுத்தார் இல்லையா, அப்படியே அனுப்புகிறாங்க. எல்லாமே ஃபோட்டோ செக்ஸியாக இருக்கும்போது கரெக்டாக இப்போ இருக்க ஃபோட்டோ கொண்டு வந்தால் இவங்க டென்ஷன் ஆகிட்டு பதறி போய் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்தா நம்ம கிட்ட கரெக்டாக வந்து நிற்கிறாரு. இவங்க அப்படியே கிட்ட சாரி நேற்று நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நீயே சாரி கேட்குற, உங்கள் அண்ணன் தான் பைத்தியம் லூசு மிருக மாதிரி நடந்துக்கிட்டா செஞ்சானா நம்ம ஆராத்யா டென்ஷன் ஆகி கிட்டு எங்கள் அண்ணன் என் மேலே உள்ள அக்கறையில் தான் சொன்னான், எனக்கு அவனுக்கு 1000 பிரச்சனை சண்டை வரும், ஆனால் நீ அவனை மிருகனும் பைத்தியம்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னா நீ எதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க செய்கிற, அவன் தான் பைத்தியம் மாதிரி பண்ணா செஞ்சானா டக்குன்னு டென்ஷன் ஆகிட்டு நம்மளோட ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு தான் நீ நானும் பழக்கம், ஃபோட்டோகிராஃபி எடுத்து முடிச்சாச்சு, இனிமே என் பின்னாடி வராத செய்யாத கிளம்பு, அடுத்து வேறு ஏதாவது ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சுன்னா சொல்லு நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷன் ஆகி கிளம்பிட்டாங்க.
நம்ம கிட்டு பார்த்தீங்கன்னா மறுநாள் இன் பண்ணி அம்மாஞ்சி மாதிரி கண்ணாடிலாம் போட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவங்கள தெரியாமையே அங்கே காருக்கு பின்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காரு. அவங்களும் எதிர்பாராம பக்கத்தில் இருக்க கடையில் போய் நின்றுட்டு இருக்கும்போது இவர் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கத மாடியிலேருந்து நம்ம ராஜோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, மச்சான் யார்ரா அவன் நம்ம தங்கச்சியா ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான்னு கீழே வந்து புட்டுச்சா அடிச்சா. நம்ம ராஜு பார்த்துட்டு, டேய் நீயா, ஃபோட்டோகிராஃப் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் என்னடா இங்கே நின்று மறைஞ்சு நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு மூஞ்சி முறைலாம் வெளுத்தெடுத்தா. அங்க ஆராத்தியா வந்து பார்த்துட்டு, ஏய் யாரடா அடிச்சிட்டு இருக்க செஞ்சுன்னு சொல்லி பார்த்துட்டு, ஏய் கிட்டு என்னது, என்ன கெட்ட பண்ணியிருக்க செய்யற, எதுக்கு நீ இங்க வந்தன்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி நீ இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. நம்ம கிட்டு வீட்டுக்கு போனோடனே அப்படியே மூஞ்சி முறைல ரத்தமா இருக்கு. எனக்கு தெரியும் ஆராத்தியா, இது வரைக்கும் நான் மட்டும் தான் உன்னை லவ் பண்ணேன்னு நினைச்சேன், இப்பதான் எனக்கும் புரிஞ்சிச்சு நீ என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்க அண்ணன்ட்ட நான் அடி வாங்குறது தாங்க முடியாம உடனே நீ ஆட்டோ பிடிச்சி அனுப்பி விட்டுருக்க. நம்ம காதலுக்காக நம்ம சில சீரியஸான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும் ஆராத்தியா, நீ கவலைப்படாத. அதுக்கு இடைஞ்சலா உங்க அண்ணன் வந்தா அவனை என்ன பண்ணுவேன்னு சொல்லி தெரியாது, நான் பாத்துக்கிறேன் ஆராத்தியா அப்படின்னு தனியாவே கத்திட்டு இருக்காரு. மறுநாள் நம்ம ஆராத்தியா ஒரு இடத்துக்கு சுத்தி பார்க்க போனோம்னா அங்க நம்ம கிட்டு வந்துட்டு, ஆராத்தியா எனக்கு தெரியும் ஆராத்தியா நீ என்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு, நான் எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் உன்னையே தான் அவ்வளவு சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன் செய்றேன் அப்படின்னா. கிட்டு நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைச்ச பாக்குறேன், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு தடவை கூட உன்னை பார்த்ததில்ல, தயவு செய்து புரிஞ்சுக்கோ, பைத்தியம் மாதிரி பண்ணாதனா. எனக்கு தெரியும் ஆராத்தியா, நீ உங்க அண்ணனுக்கு பயந்து தானே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, அவன் மிரட்டுவான்னு சொல்லிட்டு தானே நீ இப்படி மாறிட்ட. நம்மளுக்கு இடைஞ்சல உங்க அண்ணன் வந்தா கண்டிப்பா சொல்ற ஆராத்தியா, உங்க அண்ணனை நான் கொல்லாம விட மாட்டேன், கொன்னே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறாரு. இவங்க வீட்டுக்கு போய் பயந்துகிட்டே அவங்க அண்ணன்ட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாத, நாளைக்கு வந்து அவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லு, மீதியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட அங்கே வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இவங்க ரிப்ளை அனுப்பவே இல்லை. உங்க அண்ணன் பேச்சு கேட்டுட்டு கடுப்பாயிட்டு அங்கேருந்து கிளம்புனவர் நேராக வீட்டுக்கு போனா, அவன் வீடை கண்டுபிடிக்கிறதுக்காக பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு அவங்க அண்ணன் ராஜ் மிரண்டு போயிடுறாரு. என்னன்னா வீட்டுக்குள்ள ஃபுல்லா நம்ம ஆராதிய போட்டோவை சுத்தி சுத்தி ஒட்டி வச்சிருப்பார்ல, அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு விட்டு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க. மூஞ்சி முறைலாம் அடிச்சு உடைச்சா அவை கொஞ்சம் கூட அசராம அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுக்கு மேல அடிச்சா அவ செத்தே போயிடுவாண்டாங்கிற லெவல்ல இதுக்கு மேல நீ பின்னாடி வரக்கூடாதான்னு மிரட்டிட்டு இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஆராத்தியாவுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. நீ தப்பு பண்ணிட்டு ஆராத்தியா, உங்க அண்ணன் பேச்சை கேட்டுட்டு இதுக்கு மேல உங்க அண்ணனை மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பா உங்க அண்ணன் மொத்த குடும்பத்தையும் நான் கொல்லாம விட மாட்டேன்னா. இவங்க அப்படியே பயந்து போய் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தா அங்க நின்று இவர் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. மறுநாள் நம்ம ஆராத்தியாவோட அப்பா சொல்றாரு, ஏய் நீ எதுக்கடா அவன் வீட்டுல எல்லாம் போய் அடிச்சிட்டு இருக்க செஞ்சுட்டு இருக்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி நான் பாத்துக்கிறேன்டானா. கரெக்டா கிட்டோட வீட்டுக்கு போய் அங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டு வந்து ஸ்டேஷனுக்கு வச்சு வெளுன்னு வெளுத்தெடுத்தா. சார் அவங்க அண்ணனுக்கும் ஃபேமிலிக்கும் பயந்துட்டு தான் சார் இப்பெல்லாம் பண்றா, அவ உண்மையிலேயே நீ லவ் பண்றா சார், எனக்கு தெரியும் சார்னா. ஏண்டா அவளே கைப்பட எனக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தது இல்லாம அவனை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி வேற என்கிட்ட சொல்லியிருக்கா, உனக்கு இந்த நினப்பு வேற இருக்கான்னு சொன்னா. கண்டிப்பா அப்படி இருக்கவே இருக்காது சார், அவங்க வீட்டுல தான் சார் மிரட்டு சொல்லியிருப்பான். ஏன்னா இவனை என்னதான்டா பண்றதுன்னு விட்டு வெளுன்னு ஸ்டேஷன்ல வச்சு வெளுத்தெடுத்து அனுப்பிடுறாங்க. இவர் சரியான உடனே மறுபடியும் நைட் ஆராத்தியா வீட்டுக்கு வராரு. அங்க போய் அவங்க நாய் குலைச்சிட்டு இருந்தா அதுக்கு வந்து விஷம் கலந்த சாப்பாடை போட்டுட்டு நேரா ஆராத்தியா ரூமுக்கு போறாரு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சத்தம் இல்லாம ஆராத்தியா ரூமுக்கு போய் அவங்க பீரோல்ல இருந்து அவங்களோட புடவை எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்துடுறாரு. மறுநாள் அந்த நாய் செத்து போயிருக்கதை பார்த்துட்டு குடும்பமே கதறி அழுகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஆராத்தியா தனியா வரும்போது நம்ம கிட்ட ஆராத்தியாவை கடத்திட்டு வந்து ஒரு பாழடைஞ்ச வீட்டுல தங்க வச்சிருக்காரு. நம்ம ஆராத்தியாவை தட்டி எழுப்பிட்டு அவங்க பயந்து போய் கத்துன, கத்தாத, என்னோட காதலை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இவ்வளவு செய்றேன், எனக்கு தெரியும் நீ என்னைய காதலிக்கிறேங்கிறது, ஆனா உங்க அண்ணனுக்கு பயந்துகிட்டு உன் ஃபேமிலிக்கு பயந்துட்டு நம்ம காதலை மறைச்சிட்டு இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் என் மேல கோவப்படுற, கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு, நம்மளோட காதலை அவங்க புரிஞ்சுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே போய் நம்ம 2 பேரும் லவ் பண்றோம், கல்யாணம் முடிச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதலை கத்தி சொல்லுவோம் ஆராத்தியா அப்படின்னு சொன்னா. இவங்க கண்டமானிக்க திட்டுறாங்க. கோவத்துல சாப்புன்னு அரைஞ்சு போட்டு நம்ம கிட்ட சொல்றாரு, ஆராத்தியா என்னை திருப்பி அடிக்க வைக்காத, நான் உண்மையில உயிரே வச்சிருக்கேன்னா. அவங்க அப்படியே பயந்து போய் பார்த்தா இந்த முட்டை கண்ணை முத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் உன் பின்னாடியே வர ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலேயுமே வராத ஃபீலிங்ஸ் எனக்கு உன் மேலதான் வந்துச்சு. அதுக்கு காரணம் ஒருவேளை நீ சாரி கட்டியிருந்ததா இருக்கலாம். பேசிட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுக்குள்ள யாரோ நடந்து வர சவுண்டு கேட்குது. நம்ம ஆராத்தியா பயந்து போய் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடுறாங்க. நம்ம கிட்ட டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறாரு. அங்க இருக்கவன்ட்ட போய் தயவு செய்து என்னை காப்பாத்துங்க செய்யுங்கன்னா அவன் பேசுற பாஷையே புரியல, இவங்க பேசுற தமிழே அவனுக்கும் புரியல. கியா கியா அப்படிங்கிறியா, ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே
ஃபோனை வாங்கினா அந்த ஃபோன்லேருந்து அடிச்சு பார்க்கலான்னு பார்த்தா ஃபோனில் சுத்தமாக டவர் இல்லை. எப்படி வந்த? டோர் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நீ வா வான்னு சொல்லி கூட்டிட்டு போறேன். ஆனால் கரெக்டாக போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டோரையுமே இவர் பூட்டிட்டாரு. அங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியாமல் 2 பேர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனை நம்ம கிட்ட அடிச்சு பயங்கரமா சண்டை போட்டா, பின்னாடி நிக்கிற ஆராத்யா இவர் மேல முதுகுல பெரிய கல்லா தூக்கி போடணும்னு சொல்லும்போது கரெக்டா அவன் விலக காப்பாத்த வந்த ஹிந்திக்காரன் நெஞ்சிலேயே விழுந்துருது. அதை பார்த்துட்டு நம்ம கிட்டு, நம்ம காதலுக்காக நீ இவனை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியா, இது போதும், நீதியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதே கல் எடுத்து அவன் மூஞ்சிலேயே அடிச்சு ரத்த கலரி ஆக்கிறாரு. அந்த ரத்தம் நம்ம ஆராத்திய மூஞ்சில தெரிச்சோம்னா என்ன பண்றதுனே தெரியாம அப்படியே கை கால் நடுங்கி போய் நிக்கிறாங்க. 2 பேர் மூஞ்சி முகரை ரத்தமா இருக்கும்போது நம்ம கிட்டு கேட்குறாரு, எனக்கு இப்போ நீ கிஸ் பண்ணணும் போல தோணுது, பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு போய் கிஸ் பண்ணா அவங்க அப்படியே மிரண்டு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. மறுநாள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. கிட்டு, இப்போதான் உன் காதலையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறத வா நம்ம 2 பேருமே போய் நம்ம வீட்டில் கத்தி சொல்லுவோம் செய்வோம்னா, இல்லை நீ என்னை ஏமாத்துற, நீ அங்கே போனாலே ராஜோட சேர்ந்து மாறிடுவ செஞ்சிருவேனா, கிடையவே கிடையாது கிட்டு, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேங்கிறத நானே இப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம 2 பேரும் வா போவோம், எப்படியாவது நம்ம காதலை அவங்களுக்கு புரிய வைப்போம், 2 பேரும் சேர்ந்து வாழுவோம்னு சொல்லி சொன்னா, இவர் யோசிச்சவரு, சரி இன்னைக்கு என் பிறந்த நாள், நம்ம கேக் வெட்டி பார்ட்டி கொண்டாடிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் சரியா. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இவர் கண்ட மாணிக்க கையை வச்சுட்டு வா அப்படி கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு கேக் வெட்டினோம்னா அடுத்த பார்ட்டின்னு சொல்லிட்டு அவங்கள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டு, கிளம்பலாமா, நம்ம போய் காதலை சொல்லலாமா, வீட்டுக்கு போலாமான்னா, நீ மறந்தே போயிட்ட, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் பாரு. அங்க ஒரு சின்ன மர பீரோ மாதிரி இருக்கு. அதை திறந்தோம்னா உள்ள இருந்து மயக்கத்துல அவங்க அண்ணன் ராஜ் விழுகுறியான். அதை பார்த்தோன்னே நம்ம ஆராத்த கத்தி கதறாங்க. என்ன நானு உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சர்ப்ரைஸ் கொண்டு வந்தா நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா பயப்படுற, உனக்கு இந்த சர்ப்ரைஸ் பிடிக்கலையா அப்படின்னா அவங்க பயந்துகிட்டு போய் எழுப்புறாங்க. அவர் கையை காலெல்லாம் கட்டி வச்சிருந்தோம்னா அவர் ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. அவரை கஷ்டப்பட்டு தட்டி எழுப்பி சேர்ல உட்கார வச்சு இவர் ஃபுல்லாவே கட்டி போட்டுறாரு. கட்டி போட்டுட்டு எழுப்பி விட்டுட்டு, பயப்படாத, நீ எங்க காதலுக்கு இடைஞ்சலா வந்தாலும் நான் உன்னை கொல்ல மாட்டேன், ஏன்னா நீ தானே கல்யாண மேடையில ஆராத்தியாவை கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கணும், ஆனா நீ எங்களை பிரிக்க பார்த்ததுக்கு உங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கணும் இல்லையா, நானும் ஆராத்தியாவை சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோன்ட்டு கத்தியை தூக்கி அவர் கழுத்துல வச்சுட்டு நம்ம ஆராத்தியாவை சொல்றாரு, அவன் கையில இருக்க விரலை ஒன்று ஒன்றா கட் பண்ண பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லாம அவங்கள செய்யறாங்க. இவர் வழியில துடிக்கிறாரு. ஆனா அதை பார்த்து நம்ம கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட அவங்கள முத பார்த்த எல்லோ ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, இந்த சேலையை போய் நீ கட்டிட்டு வான்னு சொன்னா அவங்க 2 பேரும் மிரண்டு பாக்குறாங்க. என்ன 2 பேரும் இப்படி பயந்து போய் பாக்குறீங்க, அன்னைக்கு ராத்திரி நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், உங்க வீட்டுக்கு வந்து உங்க டைகரை கொன்னுட்டு இந்த புடவை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கேன், அன்னைக்கே உன்னைய கொண்டிருப்பேன், ஆனா மச்சானா போயிட்டே, அதனால உன்னை பாவமேன்னு உயிரோட விட்டுட்டேன், ஓ போய் அங்க ட்ரெஸ் மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தா, நீ அண்ணன் நீ பார்க்கக்கூடாது, திரும்பிக்கோ, நான் பார்க்கலாம், நான் லவ்வர்ல அப்படின்னு சொன்னோம்னா இவரால் எதுவுமே பண்ண முடியாம கதறி அழுதுட்டு இருக்காரு ராஜு. இவங்க ட்ரெஸ் மாத்துறதை இவர் நின்று ரசிச்சு பார்த்துட்டு இருந்தா, இது தாண்டா நேரம்னு நம்ம ராஜு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கயிறு அவுத்துறாரு. கரெக்டா நம்ம கிட்டக்க வந்தா இவரு கயிறு அவுத்துட்டு கிட்டுவோட சண்டை போட்டா பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து சரக்குன்னு நம்ம ராஜ சொரியிறாரு. 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்குது. நீ இங்கிருந்து கிளம்பி போயிடு ஆராத்தியான்னு சொல்லிட்டு நம்ம ராஜு கத்துனோம்னா 2 பேருக்கு நடக்கிற சண்டையில கொடூரமா நம்ம ராஜை இவர் கொன்னுட்டாரு. நம்ம ஆராத்தியா சுத்தி சுத்தி எங்கேயுமே போக முடியல. மறுபடியும் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லாம இங்க வந்து பார்த்தா நம்ம ராஜர் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாரு. அது வரைக்கும் பொறுமையா அந்த ஆராத்தியா அங்க இருந்த கத்தி எடுத்துட்டு திருப்பி சொருகுறாங்க. டம்முன்னு பக்கத்துல இருக்க ஜாமான்லாம் எடுத்து அடிச்சா எப்பரால எந்திரிக்க முடியாத அளவுக்கு நின்றுட்டு இருந்தா, மறுபடியும் ஆராத்தியா கத்தி எடுத்துட்டு சொருக வந்தா அங்க இருந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து ஒரே சொருகா நம்ம ஆராத்தியாவை சொருகிறாரு. அவங்க அப்படி இருந்து விடாம நம்ம கிட்டுவை அடிச்சு கீழே தள்ளிட்டு அவங்களோட புடவையாலேயே அவரோட கழுத்தை நெரிச்சு அப்படியே கொன்னுட்டு அப்படியே அவங்களும் மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப நம்மளுக்கு காமிக்கிறாங்க, கண்ணு முழிச்சு பார்த்தா ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட இருக்காங்க. அவங்க பயந்துருச்சு. ஆராத்தியா ஒன்றும் பிரச்சனை இல்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாதுகாப்பா தான் இருக்கானா ராஜுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க 2 பேருமே இல்லைன்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இவங்களால தாங்க முடியாம கதறி அழுதுட்டு அப்படியே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்ச சீனு வீட்டில் இருக்கிறது. நம்ம கிட்ட சொன்னதை இவங்க நினைச்சு பார்க்குறாங்க, ஒருவேளை நீ புடவை இல்லாம வேற ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு உண்மையில இந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்குமான்னு தெரியவே இல்லை ஆராத்தியான்னு சொன்னோன்னே ரூம்ல இருந்த அத்தனை புடவையும் எடுத்துட்டு வந்து இவங்க போட்டு கொளுத்திட்டு அப்படியே கதறி அழுகுறாங்க. அதோட இந்த படம் முடியுது நண்பா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே டேரக்டர் ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு,
நம்மளுக்கு Facebook, Instagram இந்த மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய முகம் தெரியாத நண்பர்களோட போய் இந்த மாதிரி பெண்கள் யாரும் ஆபத்துல சிக்கிக்கிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த படம்னு. ஆனா இந்த படத்துல இவங்க காமிச்சது முக்கியமா அது கிடையாது. சாரி கட்டின ஒரு பொண்ணுக்கு வரக்கூடிய ஆபத்துங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே தெரியும். உலகத்திலேயே சாரிய மாதிரி டீசெண்டான ட்ரெஸ்ஸும் கிடையாது, அதே சாரிய மாதிரி செக்ஸியான ட்ரெஸ்ஸும் கிடையாது. நம்மலாம் சிக்கனை வாங்கி பத்திரமா கூடையில் வச்சுட்டு போகும்போதே சில வெறிநாய்கே நம்மளை துரத்தி கடிக்க தான் வருது. இதில் நான் வாங்கின கறியை கையிலேயே வச்சு காமிச்சிக்கிட்டே போகிறேன்னா வெறிநாய் இல்லைங்க, ரோட்டில் போகிற தெருநாயிலேருந்து வீட்டுக்குள்ளே இருக்க நாய் வரைக்கும் அதை பார்த்துட்டு குலைக்க தான் செய்யும், கடிக்கிறதுக்கு தான் பார்க்கும். இதை புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.